ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன், பட் யாருமே கமெண்ட்ஸ் பண்ணவே இல்லை. என்ன வீடியோ பார்க்கலையா? ஆனால் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. 140 சம்திங் கிட்ட அந்த வீடியோ போயிருந்தது, நேற்று போட்டிருந்தது. பட் ஆனால் வீடியோ யாருமே கமெண்ட்ஸ் பண்ணலை. ஒருவேளை கமெண்ட்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான் ரிவ்யூ பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ எனிவே, கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கள். நான் அதை பற்றி நான் கேட்க போகிறதே இல்லை. உங்களுக்கு இஷ்டம்னா பண்ணுங்கள், இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. சரி, ஓகே, ரிவ்யூக்குள்ளே போகலாமா? மறக்காமல் நம்ம சேனல் அஸ் யூஷுவல் எப்பயும் போல் உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ என்னாச்சு கைஸ், நான் சொன்ன மாதிரியே பவானி, மித்ரா, சுதாகர் எல்லாருமே பாரதி காலத்தில் எப்படி தாலி வந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரியே நடந்துச்சுங்களா? அப்புறம் பவானி கிட்ட ஏதோ ஒரு உண்மை மறைக்கப்படுற மாதிரி தெரியுது. அது என்ன உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதை சுதாகரும் மித்ராவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னமோ இந்த தில்லாலங்கடி நம்மக்கிட்ட மறைக்கிறா, பவானியை நீ கவனிச்சியானா அப்படின்னு சொல்லி மித்ரா கேட்க, கவனிச்சேன் மித்ரா, விடு, கவலைப்படாத, எந்த உண்மையிலும் நம்மளுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். அப்படி தெரிலனா நம்மளை பற்றி காட்ட வேண்டிய வரும் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்கிறதுன்னா, பவானி வில்லங்கமான ஆளுகளை தான் கூட வச்சுருக்கா. மித்ரா ஒரு வில்லங்கமான ஆள், சுதாகர் அதை விட வில்லங்கமான ஆள். சரியா? எங்கிட்ட சுற்றினாலும் பவானிக்கு அடி இருக்குங்கிறது உண்மை. சரியா? அதாவது சுதாகர் சொல்லுவான், கவலை, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத மித்ரா, அவளோட குடும்பி நம்மக்கிட்ட இருக்குது, யூ டோன்ட் வரி, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்லுவான். பார்த்தீங்களா? சரி, பார்ப்போம் என்ன நடக்குது தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அதான் அந்த பாசமலை, பொண்டாட்டிக்கு ஊட்டி விட்றது, புள்ள குட்டிகளுக்கு ஊட்டி விட்ற அந்த பாசமலையெல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன பாசமலை என்னன்னாலும் இந்த இதயம் சீரியலை பொறுத்தளவு எப்பயுமே இந்த பாரதியை ஆதி கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், சேலை கட்டி விடணும், பூ வச்சு விடணும், சோறு ஊட்டி விடணும், கொஞ்சணும், சரிங்களா, கிஸ் பண்ணணும், இந்த மாதிரி தலை சீவி விடணும். நீ என்னெல்லாம் இருக்கான்னு நீ எல்லாம் சேர்த்துக்கங்க, சரிங்களா? கையில் அடிபட்டுருச்சாமா, சரி, பக்கத்தில் தமிழ் பாப்பா நிற்கிறாள், அவளை வச்சு ஊட்ட சொல்ல வேண்டியது. ஐயோ சாமி, இவங்க ரொமான்ஸ் சீனு அப்படின்னு சொல்லி ஒரு பாசமலையை நம்மள்கிட்ட எடுத்து காமிக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு கன்றாவியாக தான் இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டது கூட ஒரு இது எடுத்துக்கலாம். ஆனால் இவளுக்கு எப்போ பார்த்தாலும் ஒன்று அடிபட வேண்டியது, இவன் சோறு ஊட்ட வேண்டியது. இனி தலையில் அடிபட்டுருச்சிங்களா, இனி சோறு ஊட்டி தலை சீ விடாமல் இருந்தானா சரி, அதுதான் உண்மை. அப்புறம் கைஸ், என்ன கைஸு, நேற்று அத்தனை தேங்காயை தலையில் உடச்சாங்க. இங்கே தானே கட்டு போட்டிருப்பாங்க, இங்கே போட்டிருக்காங்க மேடம், நெத்தியில் போட்டிருக்காங்க, நெத்தியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டையும் கழட்டிட்டு இன்றைக்கி மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்களாம்மா. அது தம்மா துண்டு இந்த ஒரு இந்த இது மாதிரி, அது என்ன சொல்லுவீங்க, ஒரு டேப்பாட்டை ஒன்று போட்டு இப்படின்னு இங்கே மட்டும் தான் தலை உடஞ்சிச்சா? சொல்லுங்கள் கைஸ், நீங்களே சொல்லுங்கள். நாடகம் நீங்களும் தானே பார்க்குறீங்க. ஏன் கைஸ், அத்தனை தேங்காயை மண்டையில் உடைச்சா மனுஷன் எந்திரிக்க முடியுங்கிறீங்க? என்ன பொண்ணு இப்படியாவது கட்டு போட்டிருக்கணும். அதாவது இப்படி இங்கே தான் உடைச்சாங்கன்னா இங்கேருந்து இப்படி ஃபுல்லாக போட்டு இப்படியாவது போட்டிருக்கணும். அது என்ன கைஸ் இங்கே போட்டு வச்சுருக்கீங்க? சரி, இங்கே இங்கே தான் ரத்தம் ஒழுகுச்சு, இங்கேருந்து இப்படி தான் ரத்தம் ஒழுகுச்சு. இந்தம்மா இங்கே இது போட்டு வருது, பேண்டேட் மாதிரி போட்டு காலையில் ஆஃபீஸ் போகிறே நிற்கிறா. ஐயோ சாமி, முடியல. அதுக்கப்புறம் வேறு என்ன, ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் இந்த நிதி உதவி கேட்டிருப்போம். இந்த அது யாருன்னே தெரியாது, ஒரு புது ஆள் தான். இந்த மாதிரி நாங்கள் காட்டில் இருக்கிற பறவைகள்லாம் நாங்கள் பாதுகாக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஒரு டொனேஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி நிதி உதவி கேட்டு வந்திருப்பான். அதுக்கு ஆதி இருந்துட்டு, நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க, உங்களோட ப்ரூஃப் எல்லாம் கொடுங்க, நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ செய்கிறேன்னு சொல்லியிருப்பான். அப்போ அந்த துறையை இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த காட்டோட ஃபுட்டேஜும் அந்த லேப்டாப்பில் இருக்கும். அதையும் தெரியாமையே அந்த ஆள் எடுத்து லேப்டாப்பு எல்லாத்தையும் செக்யூரிட்டி கொடுத்துட்டு போக சொல்லிடுவான் ஆதி. சரியா?
சொன்ன உடனே வந்து ஆதி வந்து அந்த லேப்டாப் இதெல்லாம் வாங்குறான். என் கேஸ் ஒரு மனுஷனுக்கு எதுக்கு 6 அறிவு கொடுத்துருக்காங்க? இது லேப்டாப்பு மேலே இருக்குது, அதுக்கு அடியில் அந்த ஆள் கொடுத்த ஃபைலும் இருக்குது. இவன் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு கையில் லேப்டாப்பை பிடிச்சி ஒரு கையில் அந்த ஃபைலை இழுத்துருந்தா லேப்டாப்பு உளுந்திருக்காது. இப்போ லேப்டாப்பு டொப்புன்னு உடஞ்சி போச்சு. இனி அது உடஞ்சி அந்த பின்னாடி இருக்கிற இது கலண்டு போச்சு. கலண்டு இனி அதுக்கப்புறம் முடிய போகிற நேரத்தில் என்ன ஒரு சீன் போடுறாங்க தெரியுமா? அந்த இதை வந்து ஆதி பார்த்தானா என்னன்னு தெரியல. யார் துரையை வந்து துரத்துனது பவானி, மித்ரா, சுதாகர் அப்படின்னு சொல்லி ஆதி பார்த்தானா இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்பை, அதாவது மித்ராவோட ஸ்பை இருப்பான் பாருங்கள், அவன் பார்த்துட்டு மித்ரா கால் பண்ணுறான். இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் வந்து துரையை வந்து காட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் பவானி, சுதா, உங்கள் அண்ணன் எல்லாருமே சேர்ந்து துரத்திட்டு ஓடின வீடியோ வந்து ஆதி சார் டேபிளில் லேப்டாப்பில் இருக்குதுங்க மேடம் சொன்ன உடனே மித்ரா காரை ஓட்டிக்கிட்டு இருந்தவ சடன் பிரேக் போட்டு அப்படியே நிப்பாட்டுறா காரை. அதுக்கப்புறம் பாரதியை வந்து ஆஃபீஸ்க்கு வர வேணான்னு சொல்லியிருப்பான். இவ்வளோ ரெஸ்ட் எடுங்க பாரதி, இப்படி மண்டையில் தேங்காயெல்லாம் உடச்சிட்டு நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண முடியாது, மண்டையெல்லாம் வலியாக இருக்கும், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிவிட்டு அவன் போயிடுவான். ஆனால் அவன் என்ன நினச்சிட்ருப்பா, எப்படியாவது ஆஃபீஸ்க்கு போகணும், புருஷனை பார்க்கணுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மித்ரா வந்து அப்படியே தூம்பம் போடுற மாதிரி, சரியா என்ன சொல்கிறது, வெயிலில் போயிட்டு வந்தவங்களுக்கு குழு குழுன்னு ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி இந்த மித்ரா வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருவாள். ஆக்சுவலாக வந்து அது பவானியோட பிளான் தான். அவள் வந்து வீட்டில் ரெஸ்ட் இருக்கக்கூடாது, அவள் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, அவளை எப்படியாவது ஆஃபீஸ்க்கு வர வைக்கணும்னு சொல்லி பவானி வந்து மித்ரா கிட்ட கேட்டிருப்பாள். அதுக்கு இந்த கூமுட்டை என்ன செய்யும், மித்ரா ஃபைலை மறந்து வச்சுட்டே எடுத்துகிட்டு வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மொக்க பிளானை போட்டிருப்பாள். சரியா, அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இந்த மித்ரா ஃபோனை போட்டு ஏற்கனவே இவள் புருஷனை பார்க்கணுன்னு எண்ணத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கவளுக்கு நல்ல ஒரு இது மாதிரி வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இந்த மித்ரா வேறு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் ஃபைலை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நீ அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா பாரதி அப்படின்னு சொன்னோடனே பாரதி கண்டுபிடிச்சிட்டா. சரி, நான் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ பிளான் பண்ணி இதை பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் உன்னைய மாதிரி என்னைய முட்டாள்னு நினச்சியா, நீ தான் முட்டாளுன்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாரதி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நீங்கள் வந்து நீ வந்து என்னை ஆஃபீஸ்க்கு வரணும்னு நினச்சி நீ இப்படி பண்ணுற, நான் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி நீ இப்படி பண்ணுற, ஆனால் எனக்கு வந்து என் புருஷனை பார்க்கணும் போல் இருக்குது, நீ சொன்ன இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் இப்போயே ஆஃபீஸ் கிளம்பி வர்றேன், உன் ஃபைலை இப்போயே நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஃபைலை கொண்டு இப்படி மித்ரா கிட்ட நீட்டுறாப்புல. ஆனால் இதுக்கு இடையில ஆதி லேப்டாப்பில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி அந்த ஸ்பை, அதாவது அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் எப்படி பார்த்தான், ஆதி பார்க்குறதுக்கு முன்னாடியே இவன் பார்த்தானா, இல்லை இவன் ஆதி பார்த்துட்டானா பார்க்கலையா, சரியா, இல்லை ஆதி பார்த்ததை இவன் பார்த்தானா பார்க்கலையா, இல்லை இவன் மட்டும்தான் அந்த வீடியோவை பார்த்தானா, ரொம்ப குழப்பமாக இருக்குதுல்ல கைஸ், எனக்கே குழப்பமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், நாளைக்கு எபிசோடில் தான் இது தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீக்கிரத்துலலாம் உண்மை தெரிகிற மாதிரிலாம் சீரியல் எடுக்க மாட்டாங்க கைஸ். அப்படி எடுக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்களேன், அவன் தாலியை கொண்டு வந்து டேரெக்டாக பாரதி காலத்துலேயே போட்டிருந்தாலே சீரியல் முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் டேரக்டாக அப்படி செய்யவே இல்லை. அப்புறம் நேற்றே நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சேன், அது மறந்துட்டேன். தாலியை இப்படி அத்துருப்பாங்க, தாலி வந்து இப்படி அந்திருக்கும். ஒருவேளை நகைக்கடையில் வச்சு அதை பற்ற வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாரோ ஆதி. ஏன்னா ஆதி இது தாலி வந்து ஒரு சைடு அந்த தானே கேஸ் போயிருக்கும். அப்புறம் எப்படி கரெக்டாக கொண்டு வந்து தாலியை அப்படியே மாட்டுறாப்புல அப்படின்னா, நகைக்கடையில் கொடுத்து அந்த இடத்த அப்படியே பற்ற வச்சு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். ஏன்னா பாரதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காப்புல, எப்படி நம்ம கழுத்தில் தாலி வந்துச்சு, எப்படி அங்கே திருடிட்டு போன தாலி எப்படி நம்ம கழுத்துக்கு, அது குளத்துக்குள்ளே வந்து நம்ம கழுத்தில் யார் போட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மா அவ்வளோ தேங்காய் உடைச்ச மண்டையிலையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மேடம். ரொம்ப யோசிக்காதீம்மா, கீழ்பாக்கத்துக்கு போயிடுவேன் ராசாத்தி, ரொம்ப யோசிக்காதீங்க சரியா. நீ வந்து பெரிய அப்பாட்டக்கர் தான் சரியா. நீ வந்து இந்த இதயம் சீரியலை பொறுத்தளவு நீ தான் ஹீரோ சரியா, ஆதி வந்து ஹீரோயின். ஏன்னா அந்த மாதிரி சீன்ஸ் தான் இப்போ எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மொத்தத்தில் இதயம் சீரியல் வந்து பாரதிக்கான ஒரு கான்செப்ட் தான், ஆதிக்கான ஒரு கான்செப்டே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஆதிக்கான ஒரு 2 சீன்ஸை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த டேரக்டருக்கு. அதனால் நம்ம சொல்லவே கூடாது. 2 பேர்த்துக்கும் இந்த நாடகத்தில் சரிபாதியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம், அதான் நல்லது சரிங்களா. ஓகே கேஸ், வேறு என்ன கார்த்திகை தீபம் ப்ரிவியூ நான் பார்க்கல, எனக்கு இன்னும் வரல. ஒரு வேளை வந்திருந்தால் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு அந்த சீரியலை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை.
எனக்கு ஒன்றே ஒன்று தான், கார்த்திகை தீபத்தை பொறுத்தளவு ஒன்றே ஒன்று தான். சுவாதி, கார்த்திக் இவங்க 2 பேர் தான் ஒன்று சேரணும். அதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் இதை பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்னடா இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் சொன்னதே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லி நீங்களே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால ஒரே வார்த்தையில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கார்த்திகை தீபம் சீரியலை பொறுத்தளவு சுவாதி தான் கார்த்திக் ஜோடி, ரேவதி கிடையாது. ரேவதி கூடவே கூடாது. அதாவது சீசன் 1ஓட கண்டினியூட்டி அப்படின்னா தீபா வந்து பாடகி, சுவாதி தான் பாடகி. அதனால சுவாதி தான் கார்த்திக்கோட ஜோடி. ஓகேங்களா? அப்புறம் வேறு என்ன சீரியல்? அஸ் யூஷுவல் வாரிசு சீரியலில் மாமியாரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தமிழ் அப்படின்றவங்க வந்து மருமக வந்து மாமியாரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக சில பல வேலைகள்லாம் வந்து பண்ணி அந்த அம்மா மீனாம்மாவை ஜெயிக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரியும், அதாவது கல்யாணம் ஆகிட்டா 3 மாதத்துலேயே மாதமாயிடணும், 10 மாதத்துலேயே பிள்ளைய பத்திரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த தமிழை வந்து அவமானப்படுத்துகிறாங்களாம்மா. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய தூக்கிட்டு பேர் வைக்கிறதுக்காக ஜனாமாட்ட வர்றாங்க. உடனே மீனாவை பார்த்து சிபிக்கு எப்போ கல்யாணம் நடந்தது, அவனுக்கு நடந்த 6 மாதம் ஆச்சு அப்படின்னோடனே, அப்போ உங்கள் வீட்டில் எது விசேஷம்லாம் இல்லையான்னு சொல்லி தமிழை வந்து கேவலப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து பொறுக்க முடியாமல் மீனா வந்து சிபிக்கிட்ட வந்து போய் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வாரிசு சீரியல். அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல்? வீரா சீரியலில் ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டாக போயிட்டுருக்குது. அதாவது மாறனோட பழகுனது வச்சது இது எல்லாமே வீரா வந்து நினச்சி பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க வீராவுக்கு வந்து ஓவர் ஆக்டிங் அப்படிங்கிறது. நிஜமாகவே ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் இருக்குது. ஆக்டிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, ஏற்கனவே இந்த அம்மா வந்து முதல்ல வந்து மாறன் மேலே இதே மாதிரி தான் தப்பாக நினச்சி அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவா. இப்போ அதே மாதிரியே தான் இப்போயும் என்ன நடக்குதுன்னா, மாறன் மேலே தப்பான ஒரு கண்ணோட்டத்தை வச்சு அவன் மேலே நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி எரிஞ்செறிஞ்சு உழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க மேடம். உண்மை தெரிஞ்ச பிறகு மாறன்னு போய் கொஞ்சுவாங்க. இதுதான் இந்த வீராவோட பொழப்பு. சரிங்களா? அப்புறம் வேறு என்ன சீரியல் ப்ரிவ்யூ பார்த்தேன்? வேறு என்ன பார்த்தேன்? அண்ணாமலை குடும்பத்தில் அதே மாதிரி தான். அதாவது அந்த ஜவுளி கடையோட அந்த உரிமம், அதாவது வான்மதியா வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லி போட்டி வச்சு, இப்போ எப்படி வாரிசு சீரியலில் போட்டி நடக்குது, அதே மாதிரி இந்த சீரியல்லையும் போட்டி வைக்கிறாங்க. அதில் வந்து வெண்ணிலா வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குறவங்களாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இனி அண்ணாமலை அம்மா என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். அது எப்படி வில்லினா இப்படி தான் நடந்துக்குவாங்கன்னு இவங்களே க்ரியேட்டிவிட்டி பண்ணுறாங்க. அதான் உண்மை. அப்போ வெண்ணிலாவுக்குலாம் கோவமே வராதா? எல்லாத்தையுமே அனுசரித்தே போவாங்களா? ஏன் தப்பு செய்கிறவங்களா அந்த அம்மா அடிக்கவே அடிக்காதா? வான்மதி மட்டும் தான் அடிப்பாங்களா? அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் வில்லினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. வில்லிகள்னால் இப்படி தான் இருப்பாங்க, அதாவது கெட்டவங்கன்னா அடுத்த மக்கள் மேலே வெறுப்புணர்ச்சியை தான் காமிப்பாங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. ஹீரோயின்னா நல்ல விதமாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி க்ரியேட்டிவ் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நிஜத்தில் போய் பாருங்களேன், ரியல் கேரக்டர் வந்து யார் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே கேஸ், வேறு நான் கண்டிப்பாக உங்களோட நிறைய குறையில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, பை கேஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. சரிங்களா? ஏன்னா ஒரு கமெண்ட்ஸுமே நேற்று வரவே இல்லை, இன்றைக்காவது வரதான்னு பார்ப்போம். ஓகே, பை.